ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் விளாக் தான் பார்க்க போறோம். நீங்க யோசிப்பீங்க, என்ன அக்கா எப்ப பாரு லஞ்ச் விளாகே போடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்றது, காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சா அந்த ஒரு தோசை 2 தோசை, இட்லினா ஒரு இட்லி 2 இட்லி, இதை இப்படி திங்கிறவங்களுக்கு நம்ம என்னத்தை சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மேக்சிமம் செய்யறதுல அப்படியே வேணும்னு கேட்டாங்கன்னா ஏதாவது உப்புமா சேமியா செஞ்சு கொடுத்துட்டு நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சொல்லப்போனா கேட்கவே மாட்டாங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாரும் சாப்பிட்றது கிடையாது. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அந்த டைம்ல வந்து இல்லாமல் போயிடுது. அதனாலதான் லஞ்ச் விளாக் எடுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் செய்ய போறோம். நீங்க முதல்ல எல்லாரும் என்ன சொல்வீங்கன்னா, அக்கா எப்ப பாரு சிக்கனா செய்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா. அதனால இப்ப எல்லாம் மீனுக்கு மாறிட்டோம். அதனால இப்ப வந்து மத்தி மீன் குழம்பும் ஊளி மீன், அதாவது சீலா மீன் சொல்லுவாங்க ஒரு ஊர்ல, நாங்க எங்க ஊர்ல வந்து ஊளி மீன் சொல்லுவோம், அந்த மீன் வறுவலும் இதுவும் செய்வோம். இது எப்படி எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லூலு மால் போயிருந்தோம். இங்கே நம்ம கோயம்புத்தூரில் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனோமா. அங்கே போனாலே நான் எப்படியுமே மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா மீன் வந்து அங்கே நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் போனால் மீன் வாங்கிட்டு வருவேன். ஊளி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். மத்தியும் நல்லா இருந்து அதனால வாங்கிட்டு வந்தேன். சரி, அதனால இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் தான் நம்ம பண்ண போகிறோம். இது செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். மீன் குழம்புக்கு மசாலா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லா வறுத்து அரைச்சி மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது போல் ஒரு 10 போல் வெந்தயம், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயமும் 4-5 பூண்டு பல் சேர்த்துடலாம். இதை வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். அடுப்பை சிம்மில் தான் வச்சுட்டு இதை வதக்குனிங்கன்னா தான் காரம் அடிக்காது. அதனால் பொறுமையாக வதக்குவோங்க. அவ்வளோதான். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மசாலா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு அப்படியே தாளித்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், அடுத்து வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு வெங்காயமும், அடுத்ததாக ஒரு 4-5 பூண்டு சேர்த்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வதக்கினேன் பார்த்தீங்களா, முன்னாடியே வதக்கின மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தக்காளி எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துட்டேன். சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா அந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் மீன் குழம்பு வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு குழம்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது போல் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு புளிப்பாக செஞ்சு சாப்பிட்றோம். அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் மிக்ஸி ஜார கழுவி ஊற்றிக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து அதையும் ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு நல்லா அந்த மசால் வடை போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மசால் வடை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இது என்னடா செஞ்சு வச்சிருக்கு, இதை எப்படி நோண்டி எடுத்து வச்சிருக்கிறா பார்த்தியா. ரசமா சரியான நல்லா இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு சரி ஐஸாக இருக்குமே கட்டியாக இருக்குமே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு விட்டுட்டு போனால் அவன் மேலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் தூக்கி அது ஃப்ரீசர் இது என்ன வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சிருக்காரு. ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, தேவையான வேலைகளை மட்டும் செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத வேலையை மட்டும் செய்வாங்க. இன்னொரு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ அன்னைக்கே எடுத்து வைக்கிறதுக்கு திட்டுனேன் அதனால தான் எடுத்து வைக்கலன்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் மாற்றி சொல்லுவாங்க. இப்போ வந்து குழம்புக்கு தாளித்து மசாலா வந்து பச்சை வாடை போகிறதுக்காக வெயிட்டி, அப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். மீனும் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போயிருச்சு. அது மீனையும் கடைசியில் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிருது. அவருக்கு வந்து மீன் குழம்புல புளிப்பு இருக்கக்கூடாது, தேங்காய் நிறைய ஊற்றி வச்சுக்கணும். நம்ம கேரளாவுக்குலாம் போனால் மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி மீன் குழம்பு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால தான் அவர் வந்து மீன் குழம்புலாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இது பண்ணுவார், என்ன மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டேன். வீடியோவில் வரைச்சோன்னா அங்கே போய் நிற்கிறீங்க, உங்களை திருப்பூர் இருக்கா இந்தாங்க. சிரிப்ப பாரு,
உண்மையிலே எனக்கு எப்போ வாங்கினீங்க? இல்லை எனக்கு நல்லா இருக்கா ஃபோன் கலர் நல்லா இருக்கா? எதையாவது ஐயோ சீனை போடுறாரு. நல்லா இருக்கே கலரு. பரவாயில்ல, நீங்களே ஓபன் பண்ணுங்க உங்க போன். அப்புறம் வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்து தரேன். அப்புறம் எதிர்காலத்துல சொல்லிக்காம. ஆமா, ஏன்னா எனக்கு ஓபன் பண்ண மாட்டீங்க, நீங்க தானே ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஓபன் பண்ணுங்க. சாதா போன் போதுன்னு சொன்னேன்ல, சாமி போன் எடுப்பாங்க நீங்க. சாதா போன் என்ன? சாதா போன்னா என்ன? கம்மியான விலையில. ஓஹோ, சாதா போன் ஒண்ணு, கம்மியான விலையில ஒண்ணு. 10 ரூபாய்க்கு மேல இருக்கும். 10 ரூபாய்க்கு மேல இருக்கா? சரி. இந்த போன் பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய். A14 A14 அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்ல. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த போன் வந்து A14 அப்படின்ற மாடல். இது சாம்சங்ல. பாக்குறதுக்கு இந்த கலர் மட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த போன் எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேற்று லூலு மால் போனேன் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்க போனப்போ போன் எல்லாம் பார்த்தோம். இந்த போன் வந்து 15,500 போட்டிருந்தாங்க. சரி, அமேசான்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல பார்த்தோம். அங்கேக்கும் இங்கேக்கும் 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சரி, பிளிப்கார்ட்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல போனா ஸ்டாக் ஆயிடுச்சு. 9,999 ரூபாய்க்கு இருந்துச்சு. அது 4GB RAM. இது வந்து 6GB வந்து 10,999, அதாவது 11,000 இருந்துச்சு. சரி போடுங்க, நான் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு போட்டோம். இந்த ஒரு போன் இல்ல, 2 போன் போட்டோம். மாமாவுக்கு ஒன்று, மலரம்மாவுக்கு ஒன்று, 2 போன் போட்டோம். வச்சிருக்காங்க. அவங்க போன் வந்து யூஸ் ஆகுறது இல்லை, அதனால சரி இது 2மே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று. ஆன்டிக்கு என்ன கலர்னா? கலர் நல்லா இருக்கு. சரி, ஆன்டிக்கு 6 வருஷம் கழிச்சு போனேன். 6 வருஷம் கழிச்சு இவர் போன் வந்து 4 வருஷம். எனக்கெல்லாம் பழைய போன் கொடுத்தீங்க, இப்பதான் புது போன். அதனால அது கணக்கு இல்லையா? இப்ப நாங்க வச்சிருக்கோம், பிசினஸ்க்கு வச்சிருக்க போன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அது புது போன். அது 14,000 என்னமோ வாங்கணும். அதுக்கு முன்னாடி அந்த போன் பாத்தியா எப்படின்னு? அம்மா ஐபோன் தான் வாங்கி கொடுக்கலான்னு பாத்துச்சு. வாங்கி கொடுத்தேன். அப்புறம் சரி நீ பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து டெம்பர் கிளாஸ் போடாம இருந்துச்சு. கீழே விழுந்து சொல்லிட்டே தான் இருந்தோம், போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தோம். ஆனா எங்க அத்தை கீழே போட்டுட்டாரு, அதனால உடஞ்சிருச்சு. ஒரு தடவை போட்டா பரவாயில்ல, பல தடவை போட்டா அது பாவம், எத்தனை நாள் தான் தாங்கும். அது ஆல்ரெடி பாதி உடஞ்சிருச்சு. அத்தை கீழே போட்டு ஒரு டைம் அம்மா தவறி கீழே விழுந்து விட்டு அம்மா இது பண்ணி விட்டுருச்சு. எங்க அந்த போனே இருக்குது மேல இருக்கு, காட்டுவோம். அது எந்த நிலைமையில இருக்கு இந்த பாத்துக்கோங்க. அப்படி கூட தெரியாது, இப்படி ஆன் பண்ணீங்கன்னு தெரியும். தெரியுதா? தெரிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே சல்லி சல்லியா இருக்கு. சல்லி சல்லியான்னு இருப்பாரு. சரி, நாங்களும் விட்டுட்டோம். என்னத்த போட்டு சும்மா போன் வாங்கிட்டு இது எப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. கடைசியில என்னாச்சுன்னா, ஒர்க் ஆகுதுல, இது மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் போன்ல அந்த டவர் கிடைக்கிறது இல்லை. அவரோட சிம் நம்ம போன் பண்ணா அவருக்கு போனே ரீச் ஆகாது. அது ஏதோ சிக்னல் போற பின் வந்து ஆன்லைன் கால் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாட்ஸ்அப்ல போன் பண்ணா எப்படி அது மட்டும் கிடைக்குது? வாட்ஸ்அப் அது வைஃபை தானே, வைஃபைல மட்டும் அப்ப போன் கிடைக்கும். அவருக்கு வாட்ஸ்அப்ல தான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா போனா வந்தா. அதனால சரி, எங்கேயாவது ஏதாவது ஒரு வெளியே போனாருன்னா நெட்டும் எடுக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு இதுக்கு அதான் போனே போக ரீச் ஆகாது. அதாவது இது நாட் ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதனாலதான் சரி கிடைக்கும், ஒரு நேரத்துல கிடைக்கும், ஒரு நேரத்துல கிடைக்காது. ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த போன் பார்த்தோம். கம்மியா விலையும் பார்த்து பரவாயில்லன்னு சொல்லிச்சு. பிளிப்கார்ட்ல தான் வாங்கணும். அது கிடைச்சதுனால சரின்னு சொல்லி இப்போ வந்துச்சா? ஆமா, இப்பதான் சிவா தான் ஆர்டர் போட்டான். சிவான்ல தான் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா வாங்கி கொடுக்கல. ஆமா, சிவா தான் வாங்கி கொடுத்தான், நான் வாங்கல. என்னைய கட்டி பிடிச்சதுக்கு பதில் அவனே தான் நீங்க கட்டி பிடிக்கணும். இல்ல இல்ல, அவன் காசுல தான் வாங்கலாம். அந்த அண்ணா கஷ்டப்பட்டு என்ன உங்க போன் வாங்குறதுக்கு முதல் காரணமே அவன் தான். ஆமா, போன் இல்லாம அவர் கஷ்டமா இருக்கு, ஒரு போன் பண்ண முடியல, அவர் எங்க போனாலும் போனுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதே அவன் தான். சரி, அவ்வளவுதான். அடுத்து மீன் குழம்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம மீனை போட்டு விடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மீன் குழம்புல மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே எந்த மீன் சேர்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு தான் சேர்த்துப்பேன். அது போல் தான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் மீனெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிட்ட குழம்பு செஞ்ச உடனே அந்த மீன் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இடம் விடுங்கடா. அவ்வளோதான். இப்போ வந்து மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறணும்.
பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. மீன் வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் அப்படியே கரண்டி போட்டெல்லாம் கிளறி விடக்கூடாது, ஏன்னா அது வந்து உடஞ்சி போயிடும் மீன். சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்செல்லாம் கலக்க வேணாம். அப்பப்போ குழம்பு எடுக்கிறப்ப மட்டும் மீன் எடுத்தால் போதும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, மீன் குழம்பு ரெடி ஆகி மீனும் வறுத்தாச்சு. அவர் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். செட்டிநாடு மீன் குழம்பு, மூலி மீன் வறுவல். ரேட்டிங் மீன் குழம்பு கொடுத்து போனும் கொடுத்து வாழ்வு காசுக்கு வாழ்வு வேற. ஆனா அவர் வாயிலே சொல்றதை விட்டு மீன் சூப்பரா இருக்கணும். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். பாய்.